இதுக்கு அப்புறமாவும் நீங்கள் இதை தெரிஞ்சுக்கலன்னா இது உங்களால் பண்ணவே முடியாது. எஸ், நீட் vs JEE. எது ரொம்ப கஷ்டம், எது ரொம்ப ஈஸி பார்க்க போகிறோம். எஸ், எது ரொம்ப கஷ்டம், எது ரொம்ப ஈஸி பார்க்க போகிறோம். அதுக்கு நீங்கள் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். we have decoded the details. வெல்கம் பேக் டு ஜூபிட்டர் அகாடமி சேனல். உங்களோட ஒரே கன்ஃபியூஷன், நீட் பெஸ்ட்டா JEE பெஸ்ட்டா, அது இந்த வீடியோவில் ஃபுல்லாக நம்ம டீகோட் பண்ணியிருக்கோம். ஸோ உங்கள் மைண்டுக்கு எது ஈஸின்னு படுதோ, உங்களுக்கு எது பெஸ்ட்டுன்னு தோணுதோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம கிளாஸ் ரூமில் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஒரு சயின்ஸ் குரூப் ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க. உங்களுக்கு வந்து மேஜராக ஒரு 2 ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாங்க, எய்தர் நீட் ஆர் JEE. ஸோ எப்படி எந்த சப்ஜெக்ட் உங்களுக்கு சூட்டபிளாக இருக்குது, எந்த எக்ஸாம் வந்து உங்களுக்கு கன்வீனியன்ட்டாக இருக்கும்ட்டு எப்படி தெரியும் நம்மளுக்கு? ஸோ அது வந்து நம்ம எப்படி டீகோட் பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சிலபஸ் வைஸ் நம்ம டீகோட் பண்ணுறோம், எக்ஸாம் டியூரேஷன் நம்ம வந்து டீகோட் பண்ணுறோம், அதுக்கப்புறம் எக்ஸாம் டிஃபிகல்ட்டி கூட நம்ம வந்து டீகோட் பண்ணுறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம நீட் எக்ஸாம் பற்றி பார்ப்போம். நீட் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஹை டிமாண்ட் அண்ட் ஹை காம்படிஷனுக்கான எக்ஸாம், ஒரு டைம் மேனேஜ்மெண்ட்டுக்கு கொஞ்சம் டஃப் கொடுக்குற எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா நீட் எக்ஸாம். ஸோ நெக்ஸ்ட் JEE எக்ஸாம் பற்றி பார்ப்போம். நீட் எக்ஸாம் தான் உங்களுக்கு ஹெவி காம்படிஷன், 100ல் 10 பேர் வந்து எழுதுறாங்க, இல்லை 10 பேர் தான் கிளியர் பண்ணுறாங்க, அந்த ஒரு காம்படிஷன் எக்ஸாம் ஃபேனால JEE நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க. ஸோ JEE பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதே காம்படிஷன் கொஞ்சம் கம்மியாக இருக்கும், ஆனால் எக்ஸாம் பேட்டர்ன் வைஸ் உங்களுக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் நீட் அண்ட் JEE எக்ஸாம்க்கான டீகோட் இப்போ நம்ம பார்ப்போம். ஸோ ஃபேக்டர்ஸ், JEE மெயின்ஸ் அண்ட் நீட் இந்த டேப்லோ காலம் நம்ம பிரிச்சிருக்கோம். ஸோ ஃபேக்டர்ஸில் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட்ஸ். ஸோ சப்ஜெக்ட்ஸில் JEE மெயின்ஸில் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்தமேட்டிக்ஸ். நீட் எக்ஸாம் பார்க்கும்போது ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி. ஸோ செகண்ட் பார்க்கும்போது உங்களுக்கு எக்ஸாம் பேட்டர்ன். ஸோ எக்ஸாம் பேட்டர்னில் JEE மெயின்ஸ்க்கு 75 கொஸ்டின்ஸ் 180 மினிட்ஸ் கொடுக்குறாங்க. அதுவே நீட் எக்ஸாம் பார்க்கும்போது 180 கொஸ்டின்ஸ் 180 மினிட்ஸ். ஸோ தேர்ட் பார்க்கும்போது உங்களுக்கு கொஸ்டின் டைப். ஸோ கொஸ்டின் டைப்ஸில் JEE எப்படி கேட்குறான்னு பார்க்கும்போது கான்செப்ட் பேஸ்ட் நியூமெரிக்கல்ஸ் கேட்பாங்க, அது கொஞ்சம் டிஃபிகல்ட்டி லெவல் ஹெவியாக இருக்கும். அதுவே நீட் எக்ஸாம் பார்க்கும்போது உங்களுக்கு NCERT பேஸ்ட் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, மெமரி அண்ட் ஸ்பீட் ஃபோக்கஸ்டாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் பார்க்கும்போது உங்களுக்கு டிஃபிகல்ட்டி லெவல். ஸோ டிஃபிகல்ட்டி லெவலில் உங்களுக்கு JEE மெயின்ஸில் மாடரேட் டு ஹை, மேத்ஸ் வந்து டஃப்பாக இருக்கும். அதுவே நீட் எக்ஸாம் பார்க்கும்போது மாடரேட் டு ஹை தான் கொடுப்பாங்க, ஃபிசிக்ஸ் வந்து டஃபஸ்டாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் பார்க்கும்போது இது மேஜர் ஒரு செக்மெண்ட் பார்க்கலாம் நம்ம, மேத்தமேட்டிக்ஸ் வர்சஸ் பயாலஜி. ஸோ JEE மெயின்ஸில் உங்களுக்கு மேத்தமேட்டிக்ஸ் வந்து கேட்பாங்க. ஸோ அதுக்கு வந்து ஸ்ட்ராங் லாஜிக்கல் திங்கிங் அண்ட் ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ் ரிக்வயர்டாக இருக்கும். அண்ட் நீட் எக்ஸாம் பார்க்கும்போது ரிக்வயர்ஸ் ஹெவி மெமரைசேஷன் அண்ட் குவிக் ரீகால் கொஸ்டின்ஸ் வந்து நிறைய கேட்பாங்க. ஏன்னா நீட் எக்ஸாமில் உங்களுக்கு 180 கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு இருக்கும், அதில் 90 கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா பயாலஜிக்கு கேட்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் காம்படிஷன் வைஸ் பார்க்கும்போது JEE மெயின்ஸ் எக்ஸாமில் அரௌண்ட் 13 lakh ஸ்டூடெண்ட்ஸ் எவ்ரி இயர் வந்து அப்ளை பண்ணுவாங்க. அதுவே நீட் எக்ஸாம் பார்க்கும்போது 2024 உங்களுக்கு அரௌண்ட் 24 lakh ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க. ஸோ சீட்ஸ் அவைலபிலிட்டி நெக்ஸ்ட் நம்ம பார்ப்போம். சீட்ஸ் அவைலபிலிட்டியில் உங்களுக்கு NIT காலேஜஸ், IIT அண்ட் IIIT காலேஜஸ் வந்து உங்களுக்கு JEE எக்ஸாம் மூலயமா நீங்கள் அப்ளை பண்ணலாம். அதுவே நீட் எக்ஸாமில் உங்களுக்கு MBBS, BDS, ஆயுஷ் நீங்கள் வந்து இதெல்லாமே அப்ளை பண்ணலாம். ஸோ நீட் எக்ஸாமில் உங்களுக்கு கவர்மெண்ட் கோட்டா அண்ட் ப்ரைவேட் கோட்டா ரெண்டுமே இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம டைம் மேனேஜ்மெண்ட் பற்றி பார்ப்போம். டைம் மேனேஜ்மெண்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா JEE எக்ஸாமுக்கு கொஞ்சம் ஒரு அட்வான்டேஜ்னு சொல்ல முடியும். ஏன்னா வெறும் 75 கொஸ்டின்ஸ் தான் உங்களுக்கு 3 hours வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க. அதுவே நீட் எக்ஸாம் பார்க்கும்போது 180 கொஸ்டின்ஸ் 180 மினிட்ஸ். ஸோ டைம் மேனேஜ்மெண்ட் பொறுத்து பார்க்கும்போது உங்களுக்கு நீட் எக்ஸாமுக்கு விட JEE எக்ஸாமுக்கு கொஞ்சம் அட்வான்டேஜ் இருக்கும். ஸோ டிஃபிகல்ட்டி லெவல் பார்க்கும்போது உங்களுக்கு JEE மெயின்ஸ் அண்ட் நீட் எக்ஸாமில் என்ன மேஜர் ரோல் ப்ளே பண்ணணும் பார்த்தீங்கன்னா, JEE மெயின்ஸில் உங்களுக்கு ஃபிசிக்ஸ், மேத்தமெட்டிக்ஸ் ரெண்டுமே வந்து கொஞ்சம் டஃபராக இருக்கும் கம்பேரிட்டிவ் நீட். அதுவே நீட் எக்ஸாம் பார்க்கும்போது உங்களுக்கு டைம் டியூரேஷன் ரொம்ப எடுக்கும். ஏன்னா ஒரு நிமிஷத்துக்கு ஒரு கொஸ்டின் நீங்கள் சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுலேயே உங்களுக்கு ஃபிசிக்ஸ் வந்து கொஞ்சம் லென்த்தியாக கொடுப்பாங்க, கொஞ்சம் ட்ரிக்கியாகவும் கேட்பாங்க. ஆனால் டஃப்னஸ் பார்க்கும்போது JEE அளவுக்கு இருக்குமா பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ் அவ்வளோ அளவுக்கு இருக்காது, ஆனால் கொஞ்சம் லென்த்தியாக இருக்கும். ப்ளஸ் 90 கொஸ்டின்ஸ் பயாலஜி கேட்கும்போது டைம் கன்சூமிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீட் எக்ஸாம் நிறைய இருக்கும், ஆஸ் வெல் அஸ் JEE இருக்கும். ஆனால் உங்களுக்கு 75 கொஸ்டின்ஸ் தான் எழுதுறதுனால உங்களுக்கு டைம் மேனேஜ்மெண்ட் கொஞ்சம் பண்ணலாம் கம்பேரிட்டிவ்லி நீட். ஸோ நம்ம அகாடமி ஜூபிட்டர் அகாடமியில் பார்த்தீங்கன்னா நீட் ஆர் JEE ரெண்டுத்துக்குமே வந்து செப்பரேட் பேச்சஸ்க்கான அட்மிஷன்ஸ் வந்து ஓப்பனாக இருக்குது. நீங்கள் இப்போ 10th கம்ப்ளீட் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு 2 years கோர்சஸ் வரும். அதுவே நீங்கள் 11th கம்ப்ளீட் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு 1 year கோர்சஸ் வரும். ஸோ இதே மாதிரி ஒரு கெரியர் ரிலேட்டடுக்கான வீடியோஸ்க்கு ஜூபிட்டர் அகாடமி சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.